திரைக்கவி திலகம் என்றழைக்கப்படுபவர் யார்? இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பார்த்துருவோமா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மருதகாசி. மேலும் மருதகாசியை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். மருதகாசி பற்றிய தகவல்கள்: இவரின் காலம் 1920 முதல் 1989 வரை. இவரின் பெயர் மருதகாசி. பிறந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காடு. பெற்றோர் ஐயம்பெருமாள், மிளகாய் அம்மாள். சிறப்பு பெயர் திரைக்கவி திலகம். மனைவி தனக்கொடி அம்மாள். ஆசிரியர் ராஜகோபாலன் ஐயர். பணி தமிழ் திரைப்பட பாடலாசிரியர். மருதகாசியின் சிறப்புகள்: இவர் தனது 13 வயதிலேயே திரைப்பட பாடல்களை எழுத தொடங்கினார். இவர் எழுதிய முதல் பாடல் காமன் பண்டிகை. இவரின் புகழ்பெற்ற பாடல் மருதமலை மாமணியே முருகையா. இந்த பாடலிற்கு தமிழக அரசு பரிசு வழங்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி எழுதிய மந்திரி குமாரி எனும் நாடகத்திற்கு பாடல்களும் எழுதியுள்ளார். துணைவன் எனும் படத்திற்கு சிறந்த பாடலாசிரியர் விருதும் பெற்றார். இவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டது. மருதகாசியின் அண்ணன் என்று போற்றப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இராமாயணத்தை 53 வரிகளில் சுருக்கமாக எழுதியவர். இவருக்கு திரைக்கவி திலகம் என பெயர் சூட்டியவர் குடந்தை வாணிவிலாச சபையினர். மருதகாசியின் திரைப்பட பாடல்களையும் புத்தகங்களையும் 2007 மே மாதம் தமிழக அரசு நாட்டுடைமையாக்கப்பட்டது. மருதகாசியின் பாடல்கள் மற்றும் மேற்கோள்கள்: வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை, மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவுமில்லை, என்றும் நம் வாழ்வினிலே பஞ்சமில்லை, கடவுள் எனும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, மணப்பாறை மாடு கட்டி, மாயவரம் ஏறுபூட்டி, நெத்தி வேர்வை சிந்தினோமே, முத்து முத்தாக அது நெல்மணியாய் விழுந்திருக்கு கொத்து கொத்தாக, பொதிகை ஏத்தி வண்டியிலே, பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு. உங்களுக்கான கொஸ்டின்: மாடர்ன் தியேட்டரின் இரட்டை கவிஞர்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்? இதற்கான சரியான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.